ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மஃப்லர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 வீக்காக போட்டுட்ருக்க மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு லவ் கொண்டு போகும்னு மட்டும் நினைக்காதீங்க டியர்ஸ். இந்த லவ் இருக்கும் இல்லை, பட் கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் சஸ்பீஷியஸ், கொஞ்சம் த்ரில்லிங், இப்படி எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜானர் பிடிச்சிருக்கவங்க மட்டும் இந்த வீடியோக்குள்ளே இருங்க. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டான ஒரு சில லவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரி மட்டும் கேட்குறவங்க இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறது நான் யோசிச்சிட்டேன். ஸோ நான் இதை கண்டிப்பாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஈவன் இந்த வீடியோ வியூ போகுமா போகாதா ஐ டோன்ட் நோ, பட் நான் யோசித்ததை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இட். ஓகே டியர்ஸ். இப்போது டேக் எ டீப் பிரெத், நல்லா ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஒரு கிளப்பில் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இல்லை. அந்த கிளப்பே பார்க்குறதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் வெறும் அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை நான் மென்ஷன் பண்ணேன்னா வீடியோ இருக்காது, அதனால் அப்படி சொல்கிறேன். பவுடர் யூஸ் பண்ணுறவங்க, அதிகமாக போதை ஏறுற அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. அதில் அதிகமாக இந்த டான்ஸு பார்ட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. அவங்கவுங்க அப்படியே கும்பலாக உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அவங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரு ஓரத்தில் ஒரு கவுச் இருக்குது. அந்த கவுச்சில் ஒரு பர்சன் நல்லா ஃபுல் போதையில் அப்படியே மல்லாந்து கிடக்குறாரு. ஒரு மாதிரி செவுத்தில் தலையை சாய்ச்சா மாதிரி, பின்பக்கமாக சாய்ச்சா மாதிரி ஒரு மாதிரி எப்படி கிடக்குறாரு, கிறங்கி போய் கிடக்குறாரு. ஆக்சுவலி அது யாருன்னு பார்த்தா நம்ம சங்குக்கு. செம்ம போதை, வேர்த்திருக்கு, உடம்பு முடியெல்லாம் அப்படியே அவ்வளோ வேர்த்து ஊற்றி நனைஞ்சி போயிருக்கு. இப்போது என்ன ஆகுதுன்னா, மணி ஒரு மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம சங்குக்கை காட்டுறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி போயிட்டு அப்படியே படுத்திருக்காரா. அந்த கிளப்பில் உள்ள வெயிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ளவங்க எல்லாருமே எழுப்பி விட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளப் க்ளோஸ் பண்ண போகிறோம், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லோரையும் எழுப்பி விட்டுட்ருக்க. அதில் ஒரு சில பேர் ஏஞ்சிக்கிறாங்க, ஒரு சில பேர் ஏஞ்சிக்காமல் திரும்பியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சங்குக்குடைய காலையும் ஒருத்தர் அப்படியே தட்டி, சார் ஏஞ்சிருங்க, நாங்கள் கிளப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, தலையை தூக்கக்கூட முடியல, அப்படியே அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது, பாரமாக. நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே நம்ம உட்காந்து பொறுமையாக ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்ச வேகத்துக்கு கீழே விழுறாரு. தாங்கி பிடிச்சி ஏஞ்சி ஒரு வழியாக அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டுறாரு. கிளப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு அந்த கிளப்புக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ரோட்டில் விழுந்து கிடந்தாலும் உன்னை பார்க்காம அவங்க பாட்டுன்னு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சங்குக்கு அப்படியே அந்த தலை கிறக்கத்தில் செவத்தில் முட்டிட்டு கீழே விழுறாரு. நட் ரோட்டில் நடந்து போகிறாரு. அதெல்லாம் யாருமே கண்டுக்கலாம். அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படியே போயிடுறாங்க. நம்ம சங்குக்கை பற்றி சொல்ல போனோன்னா, ஆக்சுவலி அவருக்கு ஏஜ் ஒரு 25 இருக்கும். அவர் எதுக்காக இப்படி மாறினார் அப்படின்னா, அவருக்கு வேலை கிடைக்கல, அவர் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல. ஸோ அதனால் அந்த வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இப்படி இருக்கார். இவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி இருந்தவங்க எல்லாருமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டு போனவங்க தான். ஸோ நானும் யாருக்காகவும் வாழணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வாழ்கிறதுக்கு, நான் பிடிச்சி வாழ்கிறதுக்கு எனக்கு அது கிடைக்கவே இல்லை. நான் எதுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அலட்சியமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, அப்படியே தத்தி தடுமாறி அப்படியே ஒரு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்க. இப்போ பார்க்குறாரு, அந்த நடந்து போயிட்டுருக்க அந்த இடம் ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அந்த குளிர்காலத்துலலாம் மிட் நைட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி புகை அப்படியே ஃபாகியாக இருக்கும்ல, அந்த சைடில் என்ன இருக்குன்றதே இந்த பக்கம் தெரியாது. அதே மாதிரி ஃபுல் ஃபாகியாக இருக்குது. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி தத்தி தடுமாறி இருக்கார். அவருக்கு அந்த போதையில் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியல. அவர் வார்டுன்னு போயினுங்கிறாரு அந்த ஃபாக்லேயும். அப்படி போயிட்டுருக்கையில்
கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த போதையிலேயே இருக்கிறதுனால ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த போதையிலேருந்தே மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஆகும்போது தான் ஒரு வாட்டி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறாரு. ஒரு கழிச்சு விழுந்துட்டுறாரு. லைக் சைடு மண்டை வந்து கீழே அடிபடுற மாதிரி ஒரு கழிச்சு விழுந்துட்டுறாரு. இப்போ அப்படி விழுந்துட்டு பொறுமையாக ஏஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ லைட்டாக அவருடைய கண்ணை வந்து திறக்கிறப்போ நோட்டீஸ் பண்ணுறாரு, இவருக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த உருவம் பார்க்குறதுக்கு வந்து பிளாக்காவோ ஒயிட்டாவோ இல்லை, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட் வந்து ஒரு பக்கம் இன் பண்ணியிருக்கு, ஒரு பக்கம் இன் பண்ணாமல் வெளியே கிடக்கு. பேண்ட்டு நல்லா கசங்கியிருக்கு. ஷூஸ் ஃபுல்லாக சேரு, முடி முன்னாடி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. அப்படியே முன்னாடி அப்படியே ஈரமாக அப்படியே முன்னாடி விழுந்து கிடக்குது. கீழே குனிஞ்சா மாதிரியே அந்த பர்சன் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்காரு. பொறுமையாக சங்கு கிட்டே நடந்து வர ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கும் வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தவர் இந்த உருவம் அங்கேருந்து இப்படி வரவும் அவருக்கு லைட்டாக அள்ளு விட்டுருது, வேர்க்க ஆரம்பிச்சிருது. பொறுமையாக ஏஞ்சிக்கிறாரு. சொல்லுவாங்கள்ல, என்னதான் போதையில் இருந்தாலும் அள்ளு விட்டுருச்சுன்னா போதை போய்டும்னு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பயத்தில் போதை வந்து கலைய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கிக் அப்படியே இறங்குது. நம்ம ஜங்குக்கு அது இறங்க இறங்க இங்கே பயம் கூட ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சிக்க ட்ரை பண்ணவர் காலெலாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆகிடுது. ஏஞ்சிட்டு அப்படி கீழே விழுறாரு, ஏஞ்சிட்டு கீழே விழுறாரு. இருந்தாலும் அப்படியே கையை வச்சு மேனேஜ் பண்ணி பின்னாடி நவுந்து போகிறாரு. ஆனால் அந்த உருவம் வந்து கிட்ட வரதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அது பாட்டுன்னு நடந்து வந்துகிட்டே இருக்குது. அது பாடியில் பிளட் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு பையன், முன்னாடி முடி ஃபுல்லாக வேர்த்து போய் ஈரமாக இருக்குது. எப்படி அடித்து பிடிச்சி ஓடி வந்தால் இப்படி உடம்பே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் கூட தெரியவே இல்லை நம்ம ஜங்குக்கு. அதுவும் இல்லாமல் அந்த புகையில் ஒரு மாதிரி ஹாரபிளாக இருக்குது நம்ம ஜங்குக்கு பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அந்த பையன் வந்து கிட்ட வரான். டக்கு நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சி எழுஞ்சிக்கிறாரு. என்னென்னு பார்த்தா ஒரு பாட்டி, அவங்க அந்த தடிக்கம்பு இருக்கும் இல்லையா, அப்படியே ஊனி நடப்பாங்களே, அந்த கம்பை வச்சு ஜங்குக்குடைய பேக்லேயே அடித்து, எந்திர போ அப்படிக்கா, சும்மா கூடிய குடிச்சிக்கிட்டு வாசப்படில் வந்து படுத்து கிடக்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அடித்து எழுப்புறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டு ஏஞ்சிக்கிறாரு. முகமெல்லாம் வேர்த்துருக்குது. அதுவும் இல்லாமல் கண்ணை திறக்க ட்ரை பண்ணால் சூரிய வெளிச்சம் அடிக்குது. என்னென்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. நடு ரோட்டில் படுத்து கிடக்குறாரு. அது மாதிரி இப்போ அவருக்கு வந்தது எல்லாமே லைக் ஒரு கனவு மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கு ஏஞ்சவர் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. ஏன் இப்படி வந்துச்சு, நம்ம அதிகமாக குடிச்சிட்டோமோ, இனிமேட்டு அந்த மாதிரி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. அதே ஊரில் ஒரு ரூமில் காட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பெருசு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப லோ குவாலிட்டி. அந்த ரூமே வந்து ஒரு ஆள் தங்குற மாதிரி இருக்குது. எல்லாமே வுட்டில் இருக்குது. கொஞ்சம் இந்த ஏழைப்பட்டவங்களாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்குது அந்த ரூம். அந்த ரூம்குள்ளே ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா உட்காந்து டேபிளில் இருக்கிற பேப்பர்ஸ்லலாம் வந்து என்னமோ மெஷர் பண்ணி கோடெல்லாம் போட்டு ஒரு மாதிரி உட்காந்து யோசிக்கிறான். லைக் என்னமோ ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரியே இருக்குது அவனை பார்க்குறதுக்கு. அந்த எக்ஸாம் ப்ரெஷர் வரும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது அவனை பார்க்குறதுக்கு. அவன் வேர்க்கிறத துடைக்கிறான், ஸ்கேல் எடுத்து கோடு போடுறான், எழுதுறதை அடிக்கிறான். ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான் அவன் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி அது யாரும் இல்லை, நம்ம டே தான். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கவருக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாங்க முடியாமல் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கீழே தள்ளி போட்டுட்டு தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டேபிளில் அப்படியே காஞ்சிட்டு அப்படியே அந்த ப்ரெஷரில் மண்டையில் தான் போட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. கண்ணில் தானாக தண்ணி வருது, அந்த ப்ரெஷர் தாங்காமல் அவ்வளோ கோவம். ஸோ அதெல்லாமே அப்படியே கண்ணீராக மாதிரி வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அப்படியே அழுத மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்ருக்க. இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா மணியை பார்க்குறாரு. மணி பார்த்தா 7. இன்னும் 1 ஹவரில் காலேஜுக்கு போகணும். ஸோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கீழே தள்ளி விட்டது எல்லாத்தையுமே எடுத்து திரும்பி பேக் உள்ளே போட்டு அப்படியே வெட்ஸாக எடுத்து அந்த பேக் ஒரு ஓரமாக போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் க்ரூம் பண்ணல. அவர் போட்டிருக்கிறது ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், ஒரு ஷூ, அவ்வளோதான். டை கூட ஒழுங்காக கட்டல. அப்படியே கட்டினதை அப்படியே எடுத்து கண்ணாடியில் பார்க்குறாரு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு அவர் பாட்டுன்னு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த
ரூமை விட்டு வெளியே வராரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, மெஷர் பண்ணி இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்ததை மறந்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய்ட்டு டக்குன்னு அப்படியே கையிலேயே எடுத்துகிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி வெளியே நடந்து வராரு. அப்போ நோட்டீஸ் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒருத்தன் நம்ம டேவுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே முன்னாடி வந்து ஒரு மெயின் ரோட் மாதிரி இருக்கும், அந்த மெயின் ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட் வீடு. அவன் வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அவன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டயர்டாக வெட்ஸாகி போயிட்டு ஒரு மாதிரி கேட்டை கொஞ்சம் கூட தெம்பே இல்லாமல் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணுறான். ஆக்சுவலி நம்ம டேவ் ஏன் வந்து அவனை நோட்டீஸ் பண்ணுறான் அப்படின்னா, டெய்லி காலேஜுக்கு போகும்போது இதே மாதிரி அவன் டெய்லி வீட்டுக்கு போகிறத நோட்டீஸ் பண்ணுவார். வீட்டுக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ அந்த வீடு காலைல எப்படி பூட்டி இருந்ததோ அதே மாதிரி தான் பூட்டியிருக்கும். நைட்டு யாருமே வரமாட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு வராமல் எங்கே தான் போகிறான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம டே வந்து அது அப்படியே அந்த பர்சனை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம டே நோட்டீஸ் பண்ணுற பர்சன் வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கை தான் நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ பெருசாக எதுவும் கண்டுக்கல. நம்ம டே வந்து ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாரு. அவன் வீட்டுக்குள்ளே போனதும் அவர் பாட்டுன்னு அப்படியே காலேஜுக்கு போயிடுறாரு. அப்படியே காலேஜுக்கு போயிட்டு அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்படியே காஃபி குடிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அப்படியே அந்த காலேஜ் அப்படியே இது வந்து முடியுது. ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதிசயமாக அந்த வீடு வந்து ஓப்பனில் இருக்குது. என்னடா இது வீடு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இவர் அந்த வீடை வந்து பார்த்துக்கிட்டே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறத நம்ம ஜங்குக்கு அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்துட்றாரு. அவர் அங்கே உட்காந்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வந்தவர் பாக ஒரு பக்கம் தூக்கி போட்டு அவர் பாட்டுன்னு படிக்கிறதுக்குன்னு உட்காந்துட்றாரு. அப்படியே அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. ஒரு 6 மணி போல் இருக்கும். நம்ம டே சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு பொருள் இல்லை வீட்டில். சரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், பக்கத்தில் இருக்க கடைக்கு எதனா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசையும் எடுத்துகிட்டு ஒரு பேக்கையும் எடுத்துகிட்டு ஹெட்செட் எடுத்து ஃபோனில் அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு மெலோடி சாங் வச்சுட்டு பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறாரு. போனால் அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அவர் பாட்டுன்னு உள்ளே என்ட்ராகிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சிட்ருக்காரு. அதிகமாகலாம் வாங்கலை, ஒத்த ஆளுக்கு தேவைப்படுற அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிட்டுருக்காரு நம்ம டே. இப்போது நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு கேபேஜ் இருக்குது. அந்த கேபேஜ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கிறாரு. அடுத்து நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய்ட்டு கேபேஜில் கை வைக்கலான்னு பார்த்தா வேறு ஒருத்தவங்க வந்து அந்த கேபேஜை வந்து கையில் எடுத்துடுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா நம்ம டேவுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த நம்ம சங்குக்கு. நம்ம சங்குக்கு வந்து டேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டக்காய் ஒரு நிமிஷம் நின்றுடுறாரு. நம்ம டேவும் அதே மாதிரி நின்றுடுறாரு. ஒரு மாதிரி அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும். அப்படியே கண்ணை வைக்காமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம டேவும் அந்த கேபேஜை கேட்கவும் இல்லை, நம்ம ஜங்குக்கு கேபேஜை கொடுக்கவே இல்லை. அவர் பாட்டு அந்த கேபேஜ் எடுத்து பில் போடுறதுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், சரி வேறு எதனா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேறு எதனாவது பார்த்து வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பில் போடுறாரு. நம்ம டே வந்து பில் போடும்போது ஜங்குக்கு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல இல்லை. சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பில்லையும் போட்டுடுறாரு. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அவர் கையால் நூடுல்ஸ் இது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற பொருள் ப்ளஸ் வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு. நம்ம டே வந்து கிட்டத்தட்ட நூடுல்ஸை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ தான் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாரா இது டோர் நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். கையில் வந்து ஹாஃப் கேபேஜ் இருக்குது. நம்ம டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக என்ன வேணும், இல்லை இது கொடுத்துட்டு போகலாமேண்ணா, எனக்கு தேவையில்லை, நீங்கள் வாங்க வந்ததை பார்த்தேன், உங்களை நிறைய வாட்டி இங்கே பார்த்துருக்கேன், அதான் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து டோர் அப்படியே பட்டுன்னு சாத்திடுறாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சாத்திடுறாரு. நம்ம ஜங்குக்கு அது மூஞ்சல் அடித்த மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுறாரு. கொஞ்சம் அப்படியே பாவம் பார்த்தா ஒவ்வொருத்தம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபேஜ் அந்த இடத்துல ஒரு மாதிரி தூக்கி போட்டு கோவமா அந்த இடத்த விட்டு நம்ம ஜங்குக்கு போயிடுறாரு. நேராக அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு
அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸாக போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கவுச்சில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் எப்படி இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட நடந்துக்கலாம், எப்படி இவ்வளோ கோவமாக நடந்துக்கலாம், எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. டீப் திங்கிங் பண்ணுறாரு. சின்ன விஷயம் ஆனால் ஓவர் திங்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம சக்குக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு மாதிரி இந்த கோவத்தில் டக்குன்னு கிளாஸ் எடுத்து வச்சு ஊற்றி குடிப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி போயிட்டு காலையில் போதை அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக குடிக்காமல் இருந்தார். நைட்டு குடிக்காமல் இருந்திருந்தா ஒரு நாள் குடிக்காமல் இருந்த மாதிரி கணக்கு வந்திருக்கும். ஆனால் நம்மகிட்டே இப்படி பட்டுன்னு டோரை வந்து சாத்தினதுனால டென்ஷன் ஏறி திரும்பியும் வந்து கிளாஸ் எடுத்து வச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஒரு வாட்டி குடிச்சாருன்னா ஸ்டாப் பண்ண மாட்டார். ஒரு கிளாஸ் காலி ஆகிடுது, அப்படியே ஒரு பாட்டில் வந்து காலி ஆகிடுது. நம்ம சக்குக்கு அந்த லாஸ்ட்டு சிப் அப்படியே அப்படியே வாயில் மொத்தமாக ஊற்றிட்டு அந்த கிளாஸை சவுண்டாக அந்த டேபிள் மேலே வைக்க டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம சக்குக்கு பற்றி சொல்லவா வேணும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. போதை அப்படியே மண்டைக்கு அப்படியே உச்சி மண்டைக்கு ஏறி இருக்குது, வேர்த்து ஊற்றி இருக்குது. இப்போ யாரோ அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டது. நம்ம சக்குக்கு வந்து பொறுமையாக அந்த வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் இது பண்ணிக்கிட்டு பொறுமையாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக எட்டி பார்த்தா நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்சு இது பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி அவர் பண்ணது அவருக்கே ஒரு மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட வந்திருப்பார். கையில் அவர் செஞ்ச நூடுல்ஸ் இருக்குது, ஒரு பாதி அப்படியே பவுலில் போட்டு கொண்டு வந்திருப்பார் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணிட்டு டே இப்படி ஆப்போசிட்டில் நிற்கிறத பார்த்ததும் டோரை வந்து ஃபுல்லாக சவுண்ட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி மேலே தாப்பால் போட்டு விட்டுடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு வந்து போதை ஏறின வேகத்துக்கு இறங்குது. ஏன்னா டே முன்னாடி நிற்கிறத வந்து ஒரு மாதிரி திடீர்னு ஆயிருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு லைக் பயம் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த போதை வந்து மொத்தமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு கிச்சனில் வந்து அப்படியே அந்த வாஷ் பேஷனில் போய்ட்டு மூஞ்சை கழுவிட்டு ஃபுல்லாக அப்படியே மூஞ்சை தொடச்சிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ண டே வந்து பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கும் என்ன வேணும்? இல்லை, ஐம் சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதான். இப்போ என்ன உனக்கு? இல்லை, சாரி கேட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ, சாரி வச்சு நான் இங்கே இன்னும் பண்ண போகிறது கிடையாது, கிளம்பு. இல்லை, ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, இது வாங்கிக்கிறீங்களா? என்னது அது? நான் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணது நூடுல்ஸ் தான். எனக்கு வேண்டாம். இல்லை, உங்ககிட்ட சாரி கேட்குற விதமாக தான் இதை கொடுக்குறேன், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் கொண்டு வந்து கொடுக்கும்போது வாங்கினியா நீ? அது 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 வந்து ஐம் சாரி, நான் இட்ஸ் ஓகே. சரி, அப்போ இதை வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். உள்ளவா? உள்ளையா? எதுக்கு? உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பவுல் அப்படியே கீழே வச்சுட்டு பின்னாடி திரும்பி போயிடு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இருந்தால் உள்ளவா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே ஷூஸ் அப்படியே வெளியே அப்படியே கழட்டி விட்டுட்டு கையில் அந்த பவுல் எடுத்துகிட்டு பொறுமையாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே வந்து அந்தளவுக்கு வீடு ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்மகிட்டே தான் பொறுமையாக அப்படியே அங்கே உள்ள ஹாலுக்கு போனால் அங்கே அப்படியே அந்த பவுலை வந்து அந்த இடத்துல வச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு ஹாலுக்கு வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா டீப்பா மேலே இது அந்த சரக்கு பாட்டிலு, கிளாஸு அப்படியே எல்லாமே கிடக்குது. அங்கே அப்படியே மூடி எல்லாமே ஓப்பனாக அங்கேயே கிடக்குது. அதை பார்த்ததும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய்ட்டு அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த கிளாஸ்லாம் மறைக்கிறாரு. அவருடைய முதுகு பின்னாடி தூக்கி வச்சு மறைக்கிறாரு. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் உட்காரு. இல்லை, அது வந்து சரி,
கிளம்புறேன்னா கிளம்பு. இல்லை, நான் அது உட்காரியா, நான் ஜூஸ் எதுவும் எடுத்துகிட்டு வருவா? இல்லை, அது நீ உட்காரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே அந்த கவுச்சில் உட்கார வைக்க நம்ம டேவும் அங்கே உட்கார்றாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பீர் பாட்டில், ஒரு ஜூஸ் கூட இல்லை, ஃபுல்லாக பீர் பாட்டிலாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பொறுமையாக எழுந்திரிச்சு கிச்சன் பக்கம் நடந்து போக அவருக்கு தெரியும் இங்கேருந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தேடிட்டு இருக்கிறது. நம்ம டே வந்து லைட்டாக நீ இங்கே இல்லை, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஐம் சாரி, என்கிட்ட வெறும் பீர் மட்டும்தான் இருக்கு. இல்லை பரவாயில்ல, இந்த தண்ணி குடிக்கிறியா? தேங்க்ஸ். அப்படி வந்து உட்காந்துக்கோ. சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் படிச்சிட்ருக்கேன், இன்னும் 1 இயருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓ, உனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கா? எப்படி போகுது காலேஜு? எனக்கு ஆக்சுவலி இது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகும், எதையாவது தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் நான் உங்களை இன்றைக்கி காலையில் பார்த்தேன், ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருந்தீங்க. உங்களுக்கு ஒர்க் அதிகமா? ஒர்க்கா? இல்லை, நான் வேலைக்கெலாம் போகல. காலையில் போனால் நைட்டு வரக்கூட மாட்டீங்க, அடுத்த நாள் காலையில் தான் வரீங்க. இல்லை, நான் உங்களை ஒரு சில டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், எதர்ச்சியாக பார்த்துருக்கேன். நீங்கள் காலையில் கிளம்புனா அடுத்த நாள் காலையில் தான் வந்து வீட்டுக்கு சேர்றீங்க. அதுதான் எதனாவது உங்களுக்கு ஒர்க் லோடு எதனாவது அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்போ நீங்கள் எங்கே போய்ட்டு வருவீங்க? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு நான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதிகமாக ஈவினிங் டைம் வந்து கிளப்பில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதான் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் காலையில் ஆகிடும். ஓ, உங்களுக்கு அதை குடித்தா அப்படியே எல்லாமே மறந்து போயிடுமா? கவலையெல்லாம் அந்த நேரம் மண்டல போட்டு யோசிக்க மாட்டேன், மொத்தமாக மறந்துடுவேன். எனக்கும் ஒரு நாள் அதே மாதிரி எல்லாத்தையுமே மறந்து போகணும் போல தோணுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்கிட்ட இருக்கு. இல்லை, அது ஒன்றும் இல்லை. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். இல்லை, என்கிட்ட வீட்டில் பீர் இருக்குது. அது அந்தளவுக்கு போதை ஏறாது, பட் கொஞ்சம் காமாக இருக்கும். அது உடம்புல எதனாவது பாதிப்பு? நான் கடந்த 6 மந்த்தாக குடிச்சிட்ருக்கேன், எனக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஓ, வெயிட் பண்ணுறியா? எடுத்துகிட்டு வரட்டா? இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன். ஓகே சரி. இப்போ ஒரு நிமிஷம், பேர் கேட்க மறந்துட்டேன். என் பேர் கிம் டேயோ. ஓ, ஐம் ஜங்குக். ஓகே சரி, நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஜங்குக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு நம்ம டே போனதுக்கப்புறம். நம்ம டே அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்துட்டுறாரு.
அதிகமாக எதுவும் ஜங்குக் பேசுனதை வச்சு யோசிக்கல, அங்கே போனதை பற்றியும் யோசிக்கல. அவருக்கு என்னென்னா அப்படி டக்குன்னு மூஞ்சில் கதவை சாத்தினதும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும் அவருக்கே. அதான் சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே போயிருப்பார். இப்படியே ஒரு 1 வீக் மாதிரி போகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம டே வந்து வழக்கம் போல் காலேஜில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ராப்ளம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராக போயிட்டுருக்குது. எக்ஸாம்ஸ் வர கிட்ட வரதுனால ஒரு மாதிரி கடுப்பாகிடுது அவருக்கு. படிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுவும் இல்லாமல் வேலைகள் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றனும் அப்படியே மென்டல் ப்ரெஷர் ஆகிடுது. நம்ம டேக்கு வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு மாதிரி டீப் திங்கிங்க்கெலாம் போகிறப்போ ஜங்குக் சொன்னால் தான் ஞாபகம் வரும். குடித்தா அந்த அந்த நேரத்துக்கு எதுவுமே மண்டையில் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகம் வரும். அவருக்கு அதுமாரி வரும்போதெல்லாம் பேசாமல் ஒன்று வாங்கிட்டு போய்ட்டு பிடிச்சிடலாமா அப்படிலாம் யோசிப்பார் நம்மட்டே. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மணி ஒரு 6 மணி போல் இருக்கும், ஈவினிங் 6 மணி போல் இருக்கும். நம்மட்டே அப்போ தான் பேகை தூக்கிட்டு வீட்டுக்கே வராரு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்போ தான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறாரு. ஆக்சுவலி வழக்கம் போல் கிளப்பு குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி கிளம்புறாரு. நம்மட்டே அப்போ தான் வீட்டுக்கு வராரு. இவங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரோட்டுக்கு அந்த சைடு வந்துட்டு இந்த சைடு ஜங்குக்கு. டே வந்து லேட்டாக வீட்டுக்கு வரதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு ரோடை க்ராஸ் பண்ணி, ஹே ஹாய் டே. ஹாய், என்னாச்சு பார்க்க டயர்டாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு. வழக்கம் போல் காலேஜ் ஒரு மாதிரி கடுப்பேற்றி விட்டுட்ருக்காங்க. எக்ஸாம்ஸ் கிட்ட வருது, பட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரைட்டிங் ஒர்க்ஸு அது இது ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஏற்றுறாங்க. ஓ, எப்படியோ நாளைக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ போனதும் படிக்கிறதுக்கு எதனா ஸ்டார்ட் பண்ணுவியா? இல்லை, சாப்பாடு வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன், அதான் லேட் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போனதும் படுத்துடுவேன். நாளைக்கு லீவ் தானே, என் கூட வரியா? எங்கே? நான் எப்பவும் போகிற இடத்துக்கு போகிறேன், அதான் வரியான்னு. சாரி, எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் பழக்கம் இல்லை. ஓ, அப்போது என் வீட்டில் என் வீட்லேயும் எல்லாமே இருக்குது, நான் தனியாக குடிக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் வெளியே போகிறேன். நீ இருந்தனா எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும். எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, சாரி. நான் உனக்கு குடிக்கவே சொல்லியே, உனக்கு வேணும்னா ட்ரிங்க் பண்ண. உனக்கு ஒரு பேச்சு துணை இருந்த மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு ஆள் துணை இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அது அதிகமாக யோசிக்காத. எப்போவுமே ஒரு ரூம்குள்ளேயும் உன்னுடைய ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி கொஞ்சமாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண, அட்லீஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸாவது பண்ண. ஓகே, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வீடை பூட்டினவர் திரும்பியும் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நேராக நம்ம டேவை கூப்பிட்டு உள்ளே போக, உள்ளே போன வேகத்துக்கு நம்ம டே வந்து போயிட்டு அங்கே உள்ள ஹாலில் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங்காக பீரு விஸ்கி அது இதுன்னு சைடிஷோடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு நம்ம டேக்கு முன்னாடி. அதை பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம டேக்கு. நம்ம டே கையில் வந்து சின்னதாக ஒரு லைம் ஜூஸ் மாதிரி கையில் கொடுத்துட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் மட்டும் நம்ம டே கையில் கொடுத்துட்றாரு. நம்ம டே வந்து அதை ஒரு மாதிரி நர்வஸாக வாங்கிக்கிறாரு. இப்போ அப்படியே வாங்கிட்டு அப்படியே அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு அந்த பாட்டிலோடைய கேப் அப்படி வாயாலே கடிச்சு ஓப்பன் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்படி நேருக்கு நேராக நம்மகிட்டே வந்து இப்படி ஒருத்தர் ஊற்றி குடிக்கிறதெல்லாம் பார்த்தது கிடையாது. நம்மகிட்டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிளாஸு குடித்த வேகத்துக்கு ஒரு மாதிரி கிறங்குறாரு. அப்படியே அந்த கவுச் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே சொக்கிட்டு போகுது. அவருக்கு தூக்கம் மாதிரி அப்படியே சொக்கிட்டு போகுது. அதை பார்த்தது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உண்மையிலே குடித்தா இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி ஸ்டார்ட் ஆகுது நம்ம டேக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, டக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதில்
ஒரு ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஜங்குக் குடிச்சிட்டு வச்சா பாதி இருக்கும். ஸோ அதை அப்படியே மொத்தமாக கவுத்திட்டு கண்ணை மூடிட்டு கல்ப் அடிக்கிறாரு. ஒரே கல்ப்பில் அந்த ஒரு கிளாஸ் அப்படி காலி பண்ணிவிட்டு அப்படியே குடித்தப்போ கண்ணை மூடினவர் கிளாஸை கீழே வச்சதுக்கப்புறம் கண்ணை திறந்தா கிறங்குது. தலை அப்படியே சுற்றுன்னு சுற்றுது. பட் நல்லா இருக்குது. அதாவது அந்த நேரம் அந்த தலை சுற்றுறதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒர்க் ப்ரெஷரோ, ஸ்டடீஸ் ப்ரெஷரோ, எக்ஸாம் ப்ரெஷரோ, ரெக்குவயர்மெண்ட்ஸ் ப்ரெஷரோ எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே மண்டை வந்து கிறங்க ஆரம்பிச்சதும் நம்ம டேக்கு தானாக ஒரு சிரிப்பு வருது. நம்ம டே ஒரு மாதிரி கிறங்க ஆரம்பிச்சதும் இதை வந்து நம்ம ஜங்குக் பார்த்துட்டுறாரு. அவன் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தெரிஞ்சிச்சு. அவரும் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து சிரிச்சுட்டு விளையாட்டுத்தனமாக ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி, என்ன நீயுமா? இல்லை, ட்ரை பண்ணலான்னு இப்படி தலை சுற்றுது. கொஞ்ச நேரம் அப்படியா இருக்கும், அப்புறம் சூப்பராக இருக்கும். ஆனால் தலை வலிக்குமே, அதெல்லாம் பழகிட்டோம் விடு. இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? உனக்கு இல்லாததா? இருந்தா கேப் போட்டிருக்கு, இரு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திரும்பியும் அதை அப்படியே பல்லாலே ஓப்பன் பண்ணி நம்ம டே கிட்ட கொடுக்க, டே வந்து கை நடுங்குது. அப்படியே ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. கீழே மேலேயுமா ஊற்றி அந்த கிளாஸில் ஊற்றி திரும்பியும் அப்படியே ஒரு கல்ப் அடிக்கிறாரு. சைடில் வந்து அந்த சைடு டிஷ் எடுத்து வாயில் போட்டுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு நம்ம டே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத. இப்போ நம்ம டேவும் நல்லா குடிச்சிட்டு அந்த ஒரு கிளாஸையும் அப்படியே மொத்தமாக வாயில் கவுத்திட்டு அந்த கவுச்சில் வந்து அப்படியே அவரும் அண்ணாந்து படுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு சொன்னதை நச்சந்தான். உண்மையிலேயே குடித்ததுக்கப்புறம் அந்த கிறக்கம் தான் இருக்குதே தவிர லைஃப்பை பற்றி எதையுமே வந்து பெருசாக ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு வரல. ஸோ நம்ம டே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கார். அப்படி இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு தாட் வருது. அவர் எங்கேயோ அப்படியே ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்காரு. அப்படியே அந்த இடமே வந்து ஒரு மாதிரி சீரும் சகதியுமாக இருக்குது. ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்காரு. அப்படி ஓடுறப்போ ஒரு ரோட்டுக்கு வந்து சேர்றாரு. ரோடு மொத்தமும் புகையாக இருக்குது. அப்படியே அந்த புகையில் நடந்து வராரு. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உடம்பெல்லாம் விருத்து போயிருக்கு. இன் பண்ண சட்டை கூட வெளியே வந்து கிடக்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. தூரத்தில் பார்க்குறாரு, யாரோ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்கிட்ட நவுந்து போகிறாரு. ஒரு மாதிரி பயந்து பின்னாடி போயிட்டுருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவும் வந்து நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போக டக்குன்னு நம்ம டேவுடைய சீக்ஸில் வந்து யாரோ கை வச்சு, ஏய் எழுந்துரு. எழுந்துரு, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, ஓகே தானே? இல்லை, அது ஒரு கனவு. சரி, இங்கேயே படுத்துட்ருக்கியே, உள்ள ரூமுக்கு எதனா போய் படுக்கிறேன்னு கேட்குறது தான் எழுப்புனேன். இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரி இரு, நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கு கொடுக்கணுன்னு உள்ளே ஓடி போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேவை போற்றி விட்டுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. சோம்பல் முறிச்சிட்டு அவர் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தா சங்குக்கு கண்ணு எடுக்கிற தூரம் வரைக்கும் ஜங்குக்கை காணோம். எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. இவன் என்ன காலையிலேயே ஏஞ்சி மிக்சிங் போட்டுட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி கிச்சன் பக்கம் போனால் முட்டை வறுக்கிற ஸ்மெல் வருது. இப்போ அப்படியே நம்ம டேக்கு நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே நம்ம கிட்ட போயிட்டு, என்ன பண்ணுற? பார்த்தா தெரில. ஓ, முட்டையா? உனக்கும் சேர்த்து தான், போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இல்லை வேண்டாம், என் ரூமில் 2 ப்ரஷ்ஷு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோ. நான் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேனே, ப்ளீஸ். ஓ ஓகே, எங்கே இருக்கும் ரூமு? அதோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ரூமுக்குள்ளே போய் அப்படியே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு ப்ரஷெல்லாம் பண்ணிட்டு திரும்பியும் வராரு. ஹாலுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் சக்குக்கும் சரி கொஞ்ச நேரம் வெளியே போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறதுக்கு 2 வெளியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேவை காட்டுறாங்க. அவருக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு
ஜங்குக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறாரு. இவங்க அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது தான் நம்ம டே வந்து ஜங்குக் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஜங்குக், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, இதை நான் சொல்லாமல் வேணாமான்னு சரியாக தெரியல, எனக்கு தோணுது, சொல்கிறேன். உனக்கு ஓகேனா பண்ண, இல்லைன்னா விட்டுறேன். இல்லை, நீ எத்தனை நாள் தான் இப்படி குடிச்சிட்டே இருக்க போகிற? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ உன்னை பார்த்துக்கணுன்னா உனக்குன்னு ஒரு வேலை தேவைப்படும், காசு தேவைப்படும். அதுக்கெலாம் இப்போ கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் நேற்று பார்த்தப்பயே உன் ஃப்ரிட்ஜில் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எங்கேருந்து காசு கிடைக்குது? அதான் நான் சொன்னேனே, என் குடும்பத்தில் எனக்கு நான் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போட்டு போனாங்க. அப்போது குடும்பத்தில் உள்ள பாதி பங்கு என்னுடையது, அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வச்சு தான் குடிச்சிட்ருக்கேன். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. பிஸ்னஸா? அந்த ஐடியா இல்லை எனக்கு. இல்லை, நீ ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியும். எனக்கு அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மைண்ட் இல்லட்டே. என்னால் மேனேஜ் பண்ண முடியும். நான் மேனேஜ்மெண்ட் தானே படிக்கிறேன். ஓ, நீ அட்லீஸ்ட் திரும்ப ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண, உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் எதுனா ஒரு பார்ட் டைம் ஜாப் அது பண்ணலாம்ல. நான் இதுவரை இதை பற்றி யோசிச்சதில்லை. ட்ரை பண்ணி பாரு, ஒரு சேஞ்சாக இருக்கும். சரி. அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நானும் உன்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்டே. சரி, நீ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சங்குக்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, டேஸ் வந்து நார்மலாக ஆகுது. நம்ம டேக்கும் காலேஜ் போகிறாரு. நம்ம சங்குக்கும் வந்து ஒரு வேலை ஒன்று நம்ம டே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு வேலையை வாங்கி வேலை ஒரு பார்ட் டைம் சைடு இன்கம் மாதிரி பார்ட் டைம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 2 months அந்த மாதிரி போயிடுது. இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூலில் அப்படியே போயிடுறாங்க. பேசிக்கிறதுனா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள் நம்ம டேக்கு வந்து வீக்கெண்ட் கிடைக்கிது. வீக்கெண்ட்னா சண்டே டைமு. அவருக்கு காலேஜ் இல்லை. நம்ம ஜங்குக்கும் அன்றைக்கி வேலை கிடையாது. ஸோ அன்றைக்கி அவர் சண்டே வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஜங்குக்குடைய வீட்டுக்கு போயிடுறாரு. ஜங்குக்கு டே வந்ததுமே திரும்பியும் அந்த ட்ரிங்க்ஸு பழையது குட்ரி கதவை துரடின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க, அந்த ஒரு நாள் நைட் மட்டும். ஸோ நம்ம டேவும் எதுவும் சொல்ல, அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஜங்கு கிட்டேருந்து அந்த பல்லால் உடச்சி ஓப்பன் பண்ணுறதை வந்து கற்றுக்கிறாரு. ஸோ அப்படியே கற்றுக்கிட்டு கிளாஸில் ஊற்றலாம் அப்படின்னு போக டக்குன்னு அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஏய் என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை அது இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணல. ஆமாம். அப்போது எனக்கு ஒரு வியர்டான ஒரு கனவு வந்துச்சு. அது ஞாபகம் ஆயிடுச்சு. என்ன கனவு? இல்லை, அது வந்து சொல்லுன்னா சொல்லு. அது நான் எங்கேயும் அடிச்சு பிடிச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ரோட்டு பக்கம் வந்தேன். எனக்கு முன்னாடி யாரும் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருந்துச்சு.
என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கிட்ட நடந்து போனேன். ஆனால் அந்த பர்சன் என்னை பார்த்து பயந்து பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் முழிச்சிட்டேன். ஓ ஓ என்னாச்சு? ஏன் நீ அப்படி பார்க்குற? இல்லை, எனக்கும் ஒரு நாள் இதே மாதிரி கனவு வந்துச்சு. உனக்குமா? இதே மாதிரியா? ஆ, ஒரு நாள் குடிச்சிருந்தேன். அதாவது உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நாள் குடிச்சிருந்தேன். ரோட்டில் நடந்து வந்தேன், கீழே தடுக்கி விழுந்தேன். கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக புகையாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி யாரோ நின்றுட்டு இருந்தாங்க, என்கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு பார்க்க பேய் மாரி இருந்துச்சு. ஸோ அதனால் குடித்த போதையும் இறங்கிடுச்சு. பயத்தில் ஏஞ்சி ஓட ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதுக்குள்ளே ஒரு ஆயா வந்து எழுப்பிடுச்சு. ஓ, எப்படி இது சிம்லராக இருக்கு தெரியலையே. ஆனால் சங்குக், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு மாதிரி ஒத்து போகிற மாதிரி இல்லை? அப்படி தான் தோணுது. சரி, அதை விட ஊத்து. இதை மறந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அந்த கிளாஸில் திரும்பி ஊற்றிட்டு அந்த கனவை பற்றி அப்படியே டோட்டலாக மறந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேரும். சொல்லவா வேணும், குடிச்சிட்டு இறங்கி படுத்து கிடக்குறாங்க. இப்போது நம்ம சங்குக்கை காட்டுறாங்க, நம்ம டிவியும் காட்டுறாங்க. 2 பேருக்கும் அதே கனவு திரும்ப வர ஆரம்பிக்குது. அதாவது ஜங்குக்கு கீழே விடுறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் யாரோ இருக்காங்க, கிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த வாட்டி நம்ம ஜங்குக் பயந்து பின்னாடி எங்கேயும் நவுந்து போயிடாமல் அதே இடத்துல ஸ்டேபிளாக வெயிட் பண்ணுறாரு. கிட்ட வர்றது யாருன்னு பார்த்தா டே. நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்துல விழுந்து கிடந்ததும் நம்ம டே தான் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கிட்ட வந்திருக்காரு. கனவுல ஃபஸ்ட் டைம் நம்ம டேவுடைய ஃபேஸை ஒரு மாதிரி பிளரியாக பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது அது டே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம டேக்கு சேம் லைக் அவர் யாரோ கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நடந்து போகிறாரு. பார்த்தா ஜங்குக்கு அவர் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை, முன்ன பின்ன சந்திக்காத மாதிரி நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் அடிப்படலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சாக பேச ஆரம்பிக்கிறாரு. டே வந்து ஒரு மாதிரி எங்கேருந்தோ அப்படியே ஓடி வந்த மாதிரி வேர்த்து விறுவிறுத்து முடியெல்லாம் கலைஞ்சு போய் அப்படி தான் வந்திருக்காரு. நம்ம ஜங்குக் டே 2 பேருக்குமே இதே கனவு சேம் டைம் சிம்லராக ஒரே டைம் வருது. 2 பேரும் இந்த கனவுல தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு டக்குன்னு அந்த கனவு கலையுது. காலைல விடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் இருக்காங்க. திங்கக்கிழமை காலைல மணி 8, நம்ம டேக்கு 9 மணிக்கு காலேஜில் இருக்கணும். மணி 8, அறக்க பறக்க ஓடுறாரு நம்ம டே. ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த கனவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் கூட. லைக் எனக்கு அந்த கனவு திரும்பியும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அப்படியே ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் அதை பற்றி யோசிக்கிறாரு, அவருக்கு வேலைக்கு டைம் ஆகுது. ஸோ அதை பற்றி டீப் திங்கிங் எதுவும் அப்படி ரொம்ப டீப்பாக போகாமல் கிளம்பிடுறாரு. ஆனால் வேலைக்கு போயிட்டு வேலையை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஃபுல்லாக அந்த கனவு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கா. அந்த கடையோட ஓனர் வந்து ஏய் சார், என்ன டேபிளை தொடக்க சொன்னால் தடவிட்டு இருக்க? ஐம் சாரி சார். என்னாச்சு? ஓகே தானே? உடம்பு எதுனா சரியில்லையா? இல்லை சார், நான் ஓகே தான். சீரியஸா? சீரியஸாக ஓகே தான் சார். ஓகே. இல்லையே, சரி இல்லையே, நீ வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டியே. என்ன சம்பள டேட் வந்து யோசிக்கிறியா, கேட்கலாமா வேணாமான்னு? இல்லை சார், அது எதாக இருந்தாலும் சொல்லு, கடை ஃப்ரீயாக தானே இருக்குது, எனக்கும் போர் அடிக்குது. என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கிம் டேயோங். நானும் அவனும் ஒரு 6 மாதமாக என்னமோ நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம். நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு முதல் நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதே கனவு நேற்று வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவனுக்கும் அதே மாதிரி கனவு வருது. அதாவது 2 பேருக்கும் கனவு சிமிலராக இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு இதுக்கு முன்னாடி
லவ் ஸ்டோரின்னு எதனாவது இருக்கா? லைக் லவ் பண்ணியிருக்கியா? இல்லை. ஏன் பண்ணல? எனக்கு இது வரைக்கும் ஃபீல் வரல. ஓ, உங்ககிட்ட யாருமே அதை பற்றி பேசலையா? ஆஹா. ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி கேட்டீங்க? இல்லை, என்னுடைய பாட்டி எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸோடைய ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. உங்கள் பாட்டி உங்களுடைய அம்மா அப்பாவோட கதை. ஆமாம், என்னுடைய அம்மா அப்பா சந்தித்ததும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, ஈவன் வேலைக்கு போகிற வரைக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காசிப்ஸ் போயிருக்கு. அப்போது என்னுடைய அப்பா இந்த மாதிரி எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கவங்கக்கிட்ட, அதாவது காசிப்ஸை பரப்பிட்டுருக்கவங்க கிட்ட போய் கேட்டப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் உங்கள் 2 பேரையும் பார்க்க மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துலேருந்து, அந்த செகண்ட்லேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை, அதாவது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த எங்கள் அம்மாவை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. லைக் எங்கள் அம்மாவை ரசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றது உடஞ்சி லவ் அப்படின்றது வந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நான் பிறந்தேன். இதெல்லாம் என் பாட்டி நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் சொன்னாங்கன்னா, என் பாட்டி சொன்னாங்க, நம்மளை சுற்றி நம்மளுடைய பார்ட்னர் இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கே அது தெரியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு விவரம் இருந்திருக்காது. ஸோ வேறு ஏதாவது ஒரு மூலமாக இதுதான் அவனுடைய பார்ட்னர் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த விதி அப்படின்றது எதனாவது ஒரு வேலை செய்யுமா. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவோடைய லைஃப்பில் அந்த காசிப்ஸ் பரப்புகிற ஒரு சில பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் அன்றைக்கி உங்களை பார்க்க ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, லவர்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எதுவும் பேசாமல் இருந்திருந்தா எங்கள் அப்பாவுக்கு அந்த ஃபீல் வந்திருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். லைக் நீ தனியாக இருக்க, அவனும் தனியாக இருக்கான், உங்கள் 2 பேருக்கும் பார்ட்னரை பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ உங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றத யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் உங்களை சுற்றி யாருமே இல்லை, நீங்கள் 2 பேருமே தனியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷன் தான் அந்த கனவு. புரியுதா? ஆனால் இது உண்மையா? அஃப்கோர்ஸ், அதான் உனக்கும் அவனுக்கும் கனவு வருதே, ஒரே மாதிரி தானே இருக்குது. உன் கனவுல நீ அவனை பார்க்குற, அவனுடைய கனவுல அவன் உன்னை பார்க்குறான். ஆமாம் தானே? ஆமாம். மேட் ஃபார் ஈச் அதர். பட் நான் அவனை அப்படி பார்த்ததில்லையே. நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, வீட்டுக்கு போ, அவன் கண்ணை பாரு, அப்புறம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு இதை ரொம்ப நேரமாக யோசிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அவனை கண்ணை பார்க்கணுமா, இவ்வளோ நாள் நான் அவன் கண்ணை பார்த்து தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு நம்ம டேவுடைய ஐஸை பற்றி. பட் எந்த அளவுமே ஒரு ஃபீலே வரல. இப்போது ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கை அப்படியே வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வரதை நம்ம டே பார்க்குறாரு. பார்த்த வேகத்துக்கு நேராக அப்படியே நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்குள்ள நுழைய, இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டேவை நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு மாதிரி என்னமோ ஃபங்க்ஷன் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காரு. அதை பார்த்ததும், ஏய் என்ன ட்ரெஸ் இது? அது காலேஜில் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் வச்சாங்க, அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு போட்டு போனேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டதும் நம்ம ஜங்குக் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாச்சுவாட்டம் நின்றுட்டு நம்ம டேவை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. லைக் இன்ச் பை இன்ச் அவருடைய ஐஸு, அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவருடைய லிப்ஸ் மூமெண்ட்டு, அவர் ட்ரெஸ்ஸு நின்றுட்டுருக்கிற அந்த போஸ்டரு, அவருடைய ட்ரெஸ்ஸு அப்படி நம்ம டேவுடைய அந்த பாடி அந்த அவுட்லைனில் அப்படியே ஃபிட்டாக இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாரு. கல்ப் பண்ணுறாரு. சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்ம டேவை இப்படி பார்த்தது கிடையாது.
அவர் சொன்னது இப்போ ஹிட் ஆகுது. அவனை இன்றைக்கி போய் பாரு உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவன் கண்ணை பாரு அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்க, நம்ம ஜங்குக்கு ஒரு 2 ஸ்டெப் கிட்டே போயிட்டு நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படி ஐ டு ஐ கான்டாக்ட். ஃபஸ்ட் டைம் நம்ம டேவுடைய ஐஸை ஒரு மாதிரி ஒரு ஃபீலோடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக். வித்தியாசமான ஒரு ஃபீல். ஒரு மாதிரி அவன் கண்ணை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே அழகானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ அழகும் அந்த கண்ணிலே கொட்டி கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு டேவுடைய கண்ணை பார்த்துட்ருக்கேன். ஹே ஜங்குக், சொல்லுடே, என்ன நான் நல்லா இருக்கேன் நான் தானே கேட்டேன், எதுக்கு அப்படி பார்க்குறேன்? என்னாச்சு, நல்லா இல்லையா? இல்லை, செம்மையாக இருக்கு. ஐ மீன் செம்மையாக இருக்கு, அழகாக இருக்கு, உனக்கு நல்லா செட் ஆகுது. ஓ தேங்க்யூ. என் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, சமைக்கலாமா? அதெல்லாம் திங்க எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே. ஜங்குக், இன்றைக்கி நான் உன் வீட்டில் தூங்கட்டுமா? ஷோர், கேட்கணுன்னு அவசியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு ஒரு பெருமூச்சு வாங்குறாரு பாருங்கள். அவ்வளோ நேரம் நம்ம டேக்கிட்ட வந்து நார்மலாக ஆக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு நம்ம ஜங்குக்கு. அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம டேவை வந்து பார்க்குற நேரம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கூட இந்த ஸ்பார்க் வரல. இவ்வளோ நாள் பழகிட்டு இன்றைக்கி அந்த விஷயத்தை காதால் வாங்கிட்டு டக்குன்னு நம்ம டேவை எப்படி பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு லுக். இத்தனை நாள் பார்த்த அழகு ஒரு மாதிரி கூடி போன மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்த அந்த ஃபீல், வராத ஃபீல் இப்போ வருது. வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு சொல்லப்போனால் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்றாரு. ஒரு வேலை லவ் பண்ணிவிடுவோமோ, ஒரு வேலை மேரேஜ் பண்ணிவிடுவோமோ, ஒரு வேலை ப்ரப்போஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது நம்ம ஜங்குக்குடைய மனசில். ஒருவேளை இந்த யூனிவர்ஸ் எல்லாமே உண்மைதானா, அந்த விதின்றது உண்மைதானா, இந்த கனவு வந்து எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கதானா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக நம்ம டேவும் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நார்மலாக நம்ம டே வந்து எடுத்து வச்சிட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகி நின்றுட்டுருக்காரு. இப்போ தான் நம்ம டே நோட்டீஸ் பண்ணிட்டு, ஏய் என்னப்பா அப்பப்போ ஜோன் அவுட் ஆகி நிற்கிற? இல்லட்டே ஒன்றும் இல்லை, சொல்லு, என்ன பிரச்சனையா? இல்லை அது என்னாச்சு, போன இடத்துல சண்டை போட்டியா? அதெல்லாம் இல்லைடா. என்ன குடிக்கணுமா? அப்புறம் இல்லை, அந்த கனவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, நானும் அதை பிடிச்சி யோசிச்சு தான் இருந்தேன். ஆனால் நீ தானே சொன்ன அதிகமாக எதுவும் யோசிக்க வேணான்னு, அதான் விட்டுட்டேன். ஆமாம், நீ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்ருக்க? தெரியல, மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. சரி, அதை விட எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம். ஃபார்வலில் எதனாவது சாப்பாடு போடுவானுங்கன்னு பார்த்தா கையில் கிஃப்ட்டு கொடுத்து அமுச்சு விட்டானுங்க. சரி, நான் சமைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். ஆமாம், நீ என்ன இப்படி ஃபங்க்ஷன் ட்ரெஸ் உடைய இருக்க போகிற? போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம்ல? ஆமாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு அவருடைய வீட்டுக்கு ஓடுறாரு. இந்த கேப் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பெருமூச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம டே திரும்பியும் நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கே வரும்போது ஒரு சில சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டே வர்றாரு. நம்ம ஜங்க் சமைக்க அவருக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கார். நம்ம ஜங்குக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டவ்வில் இருந்துட்டு கிண்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம டே வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு சிப்ஸ் வந்து இதை சாப்பிட்டுட்ருக்காரு. அதை பார்க்குறப்போ ஒரு ஃபீல் லைக் இந்த மேரிட் கப்புள்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டில் அந்த தனி கொடுத்துற மாதிரி போயிட்டா இப்படி ஜாலியாக இருக்கலாம்ல, பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்டோட. ஸோ அந்த மாதிரி ஃபீல் வருது நம்மளுக்கு, நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு. அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன ஸ்பார்க்கு நம்ம ஜங்குக்கை லைக் லவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற வரைக்கும் கொண்டு போயிடுது. ஓகே, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட லவ் சொல்கிறாரா இல்லையா, இல்லை நம்ம டேக்கும் இதேமாரி எதனாவது ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுதா, 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு லவ் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் அப்படியே இந்த பார்ட் வந்து லென்த்தாக போன மாதிரி இருந்திருக்கும். பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் டியர்ஸ், ஐ லவ் யூ ஆல். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே வீடியோ வரும். ஓகே, டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.